ஆனந்தி குணவதி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி நினைக்கிறாரு. என்ன வீட்டுக்கு பாரமாக நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையா? ஆனால் உடனே கிடைக்காதே. கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே எல்லாமே தறி அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவுமே பண்ணாதன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் வீட்டில் பேசுறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்ல. அந்த வீரா கூட போயிட்டு, "நீ வாழ்ந்து தான் ஆகணும்னு" சொல்லிட்டு என்ன கட்டாயப்படுத்துறாங்க. ஒரே ஒரு சான்ஸ் குடுன்னு சொல்றாங்க. என்னால எப்படி குடுக்க முடியும்? 6 வருஷம் அவன் கூட வாழ்ந்திருக்கேன். நான் நரகத்த காட்டியிருக்கான் எனக்கு. அவன் இந்த ஜென்மம் இல்ல, எத்தன ஜென்மம் எடுத்தாலும் அவன் திருந்தவே மாட்டான். ஆனா அவன் நடிக்கிறான். அது எங்க அம்மாக்கு, எங்க அண்ணனுக்கு புரியவே மாட்டேது. என்னை எப்படியாவது அங்க அனுப்பணும்னு நெனைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "இங்க பாரு ஆனந்தி, எந்த காரணத்துக்கு கூட வீட்டுக்கெல்லாம் போயிடவே போயிடாத. அவன் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் கொன்னாலும் கொன்னுடுவான். அவ்ளோ கெட்டவன் அவன்" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி நான் போயிட்டு வரேன். ஏதாவது வேலை கிடைச்சா கண்டிப்பா சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. குணவதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனந்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரர் கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. ஆனந்தி வீட்டுக்கு போறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணி சம்பாதிச்சு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இங்க ரொம்ப நாள்லாம் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அண்ணன் திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "என்ன ஆனந்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு ஆனந்தி,